ஹலோ வணக்கம். கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? 1/2 கப் மைசூர் பருப்பு, 1/2 கப் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பும் அரிசியும் 1 கப் இருந்துச்சு, அதனால் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ, கொஞ்சமாக கடுகு, சாப் பண்ண கார்லிக், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பருப்பு சாதம் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வச்சு விட்டிங்கன்னா இன்னுமுமே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய் பாய்.